வெல்கம் டு கேடிசி ரிவ்யூ தமிழ். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாம் ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த மாடர்ன் ட்ராமாவோட 10வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் எக்ஸ்கேச் கம்பெனியோட எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எல்லாருமே சேர்ந்து மீட்டிங் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இது வந்து டீம் மீட்டிங் அப்படின்றதுனால 2 குரூப்புமே வருது. அதான் ஒரு பக்கம் நம்ம ஹீரோவோட சைடு, இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஹீரோயின் சைடு இருக்கவங்களும் வராங்க. பில்டிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டேரக்டர் ஃபாங் வந்து நம்ம ஷியாக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நீ உள்ளே போகும்போது அவங்க என்ன சொன்னாலும் சரி, அதை வந்து ஜஸ்ட் அப்சர்வ் மட்டும் சொல்லி ஏற்று பேசாத. ஏன்னா நீ கொண்டு வந்திருக்க டாக்குமெண்ட்டை நீ டிண்டுக்கு போய் கஷ்டப்பட்டு தான் அனாலிசிஸ் பண்ணியிருக்கன்றது எனக்கு தெரியும். அதில் ஒரு சில விஷயங்கள் தப்பாக இருக்குன்றது எனக்கு நல்லா தெரியும். ஆனால் இந்த விஷயத்தை வந்து நம்ம இங்கே பேசக்கூடாது. ஒருவேளை ஏதாவது ஃபினான்ஷியலாக இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா நம்ம கம்பெனி பக்கம் திரும்பக்கூடாது. அதனால் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ஷியாக்கு அந்த ஒரு விஷயம் பிடிக்காது. ஏன்னா அவங்க வந்து அவ்வளோ ஃப்ராடு பண்ணியிருக்காங்க ஃபினான்ஷியலாக. அது அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபேக்கு அப்படின்றப்ப நம்ம எப்படி வந்து விட்டு கொடுக்குறது அப்படின்ற மாதிரி இருக்கும். இருந்தாலும் இப்போ வேலை வேணுமேன்றதுக்காக சரிங்க மேடம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சைலண்ட்டாக பின்னாடி போவாங்க. இதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஹீரோவோட கம்பெனிலேருந்து நம்ம ஹீரோ அவரோட டீம் ஃபுல்லாக வராங்க. இப்போ வந்து அந்த எஸ்கச் குரூப்புக்கு ரெப்ரசன்டேட்டிவாக யார் இருப்பார் அப்படின்னா மிஸ்டர் வு அப்படின்றவர் இருப்பார். அவர் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா 2 சைடு டீமில் இருக்கவங்களையும் கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு எல்லோரும் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணிவிட்டு அவர் புதுசாக ஆஃபீஸ்லாம் செட்டப் பண்ணியிருப்பார். அது எல்லாத்தையும் காட்டுவாங்க. தனித்தனி கேபின்ஸு, கான்ஃபரன்ஸ் ரூம்னு சொல்லிட்டு எல்லாமே ரொம்ப லக்ஸரியாக சூப்பராகவே இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி வந்து சிஎஸ்ஆர்சி ரிவ்யூ மீட்டிங்க்கு தான் உங்களை கூப்பிட்ருக்கேன். இதுக்கு நாங்கள் எவ்வளோ வேணால் செலவு பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க இப்போ ரீசெண்டாக பண்ண போகிறாங்களா அந்த எஸ்கச் குரூப்பு, அது வந்து ஐபிஓ ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் தான் பண்ணுறாங்க. அந்த விஷயத்து மூலமாக நம்ம 3 பேருக்குமே வந்து ஏதாவது முக்கியமான ஒரு விஷயம் வந்து கிடைக்கணும். நம்ம 3 பேருமே இதில் ஒரு போர்க்களம் மாதிரி தான், சேர்ந்து தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படி மீட்டிங்னா போட்டு பேசி முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு அங்கே லஞ்ச் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இப்போ வந்து சேர்மன் வந்து இந்த லஞ்சுக்கு வந்து வர முடியல, ஆர்கனைஸ் பண்ண முடியல அப்படின்றதுக்காக வைஸ் சேர்மனாக இருக்க சேர்மனோட பொண்ணு வந்து லியா தான். அவங்க தான் இதெல்லாம் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வு வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா லியாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைப்பாங்க. அவங்கள வந்து ஜென்ரலாக எப்படி பேசுவாங்களோ அப்படி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அங்கே எல்லாருக்குமே வந்து சாப்பாடு சர்வ் பண்ணுவாங்களாம். அப்போ லியா நான் சொல்லுவாங்க அப்படின்னா நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இனிமேற்பட்ட இந்த ப்ராஜெக்ட் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறத விட என்னோடய ஹஸ்பண்டாக வரப்போகிறவர், இவர் பேர் வந்து வாங், இவர் வந்து தான் இந்த கம்பெனியோட ஒரு ஃபினான்ஷியல் டைரக்டராக இருக்கார். இவர்கிட்ட வந்து நீங்கள் வந்து பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வாங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாங்க. இப்போ இந்த ப்ராஜெக்டில் எவ்வளோ நாளாக வந்து வாங்க இருக்கா அப்படின்ற ஒரு விஷயமே நம்ம ஷியாவுக்கு தெரியாது. இப்போ வந்து இந்த விஷயம் அனௌன்ஸ் பண்ணும்போது அவளுக்கு ஒரு மாதிரி இதாக இருக்கும், என்னடா திருப்பி இவனை மீட் பண்ணுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஏன்னா மேரேஜ் வரைக்கும் போயிட்டு பிரேக்கப் பண்ணவங்க தானே இவங்க, ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாகவே இருக்காது. இந்த விஷயத்த வந்து நம்ம லியாவும் பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோவும் பார்ப்பாரு. லியா எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா வாங் ஃபுல்லாகவே நம்ம ஷியாவை பார்த்துட்டு ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்கிறத வந்து நோட் பண்ணிடுவாங்க. அப்போ ஃபாஸ்ட்டில் இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸ்மார்ட்டான பொண்ணு தான் லியா, அதனால் ஈஸியாகவே கெஸ் பண்ணிடுவான். அடுத்து அந்த ஃபங்க்ஷனை போயிட்டு இருக்கோமா, அது போய் முடிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு வேணும்னு லியா என்ன பண்ணுவான் அப்படின்னா வாங் கூட வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரியே வந்து நம்ம ஷியா முன்னாடி வந்து காட்டிகிட்டு இருப்பான். இவள் வந்து ஹர்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த விஷயம் எல்லாத்தையும் நம்ம ஷியா வந்து பார்த்துட்டு தான் இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுவா அப்படின்னா இன்னும் வந்து இவளுக்கு ஜெலஸ் ஃபீலிங் வரலையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவ இன்னும் ஜெலஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சாப்பாடு விஷயத்துக்கு கூட எனக்கு பிடிச்சது பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒவ்வொன்றுமே வாங்க வந்து பார்த்து இவளுக்கு கூட்டி விடுற மாதிரி எல்லாமே பார்த்துக்குவா. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு காலத்தில் கேர்ள் ஃப்ரெண்டாக தானே ஷியா இருந்திருப்பா, அவளுக்கு உள்ளுக்குள்ள அப்படியே எரியும், வலிக்க ஆரம்பிக்கும். இந்த விஷயத்த நம்ம எதுக்கு பார்க்கணும், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாத்தையும் இதுக்கு முன்னாடி இவளுக்கு தானே அவன் பண்ணியிருந்திருப்பான், இப்போ பண்ணலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்கும். நம்ம இவ்வளோ நாள் பிரேக்கப் பண்ண அந்த வழி இருந்திருக்காது, ஆனால் அந்த பிரேக்கப் பண்ண பையனை வந்து இன்னொரு பொண்ணு கூட பார்க்கும்போது நம்மளை எப்படி கேர் பண்ணிக்கிட்டானோ அதே மாதிரி அந்த பொண்ணு கேர் பண்ணிக்கிட்டான்னு பார்க்கும்போது அவளுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும், ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த விஷயம் எல்லாத்தையுமே அந்த லியா பொண்ணு வந்து பார்த்துருவாங்க. ஓ இப்போ வந்து இவ இன்னுமே லவ் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடுவாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்துட்டு இருக்கும்போது நம்ம டேரக்டர் ஃபேங் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்கே நடக்கிற விஷயமே தெரியாமல் நீ இன்னும் வந்து டோஸ்ட் பண்ணவே இல்லைல்லம்மா, இங்கே வந்து ஹையர் அஃபீஷியல்ஸ் தான் இருக்காங்களே, அது அந்த எஸ்கச் குரூப் சம்மந்தப்பட்ட வந்திருக்காங்களா, அவங்க 2 பேருக்கும் போயிட்டு நீ வந்து ட்ரிங்க் ஆஃபர் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஷியா ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ பொறுத்த வரைக்கும் நம்ம ஷியாவுக்கு வேலை முக்கியமே, வேறு வழியில் மறக்கவே முடியாமல் அவங்களுக்கு பிடிக்காம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம லியா கிட்ட போய் ட்ரிங்க் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஆஃபர் பண்ணும்போது லியா வந்து என்னால் ட்ரிங்க் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லவும் உடனே நம்ம
ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வாங்கிட்ட நேராக நீட்டி ட்ரிங்க் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவனும் வந்து சரின்னு அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா. உங்களோட கெரியர் வந்து ரொம்ப நல்லாவே போகும், உங்களோட ஃப்யூச்சர் வந்து ரொம்ப பிரைட்டாகவே இருக்கும், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபுல் கிளாஸ் ட்ரிங்க்ஸையும் அப்படியே குடிச்சு முடிச்சிருவான். இந்த விஷயம் எல்லாத்தையும் அப்போ தான் நம்ம லீ வந்து நோட் பண்ணுவான். இப்போ வந்து இந்த அளவுக்கு ஏன் இந்த மாதிரி இருக்கா அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது ஓரளவுக்கு சுச்சுவேஷனை புரிஞ்சுக்குவான். புரிஞ்சதுக்கப்புறம் என்ன சொல்லுவான் அப்படின்னா, அடுத்து வந்து இந்த விஷயம் போதும்னு சொல்லிட்டு போதும் நிறைய குடிச்சிட்டேன், இதுக்கு மேற்பட்ட டீ குடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த சுச்சுவேஷன் அப்படியே ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ணுவானா. ஆனால் நம்ம ஷியா வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருக்கனால இல்லை பரவாயில்ல இருக்கட்டும், நான் வந்து லியாவுக்கு டோஸ் பண்ணிடுறேன், அவங்க தானே இந்த ப்ராஜெக்டில் ரொம்ப முக்கியமான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து டோஸ் பண்ணுறதுக்காக போவாங்க. இவன் இந்த மாதிரி நடந்துக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம லியா பொண்ணு பார்த்துட்டு நம்ம ஃபேங்கிட்ட வந்து கேட்பாங்க. இந்த பொண்ணு யார் அப்படின்னு கேட்கும்போது என்னோட அசிஸ்டன்ட் தாம்மா, ஏம்மா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது ஒன்றும் இல்லை சும்மா தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருப்பாங்களா. இப்போ வந்து நம்ம ஷியா ரொம்ப குடிச்சிருக்காங்களா, ஏற்கனவே வந்து இவங்களுக்கு வந்து பிரேக்கப் நடந்திருக்கு. இப்போ வந்து ரொம்ப குடிச்சிருக்கிறதுனால ஆல்ரெடி வாங்க வந்து பண்ணுற விஷயத்தினால செம்ம கோவத்தில் இருப்பாங்களாம். ஆனால் அவங்க வந்து என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் இந்த ப்ராஜெக்டில் நிறைய மைனஸான விஷயங்கள் தான் இருக்கும்ல அதெல்லாம் சொல்லுவாங்க. ஷெண்டுக்கு போய் கலெக்ட் பண்ணது எல்லாமே நீங்கள் இவ்வளோ ஃபினான்ஷியலாக வந்து தப்பு பண்ணியிருக்கீங்க, அப்படி தப்பு பண்ணிட்டு நீங்கள் எப்படி வந்து ஒரு மாதிரி விஷயங்களை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது. புரியுது, நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணல, இந்த விஷயத்துக்கு நான் இன்சார்ஜை யாரை போட்டிருக்கீங்க, வாங்க தானே, வாங்கி தானே ஃபர்ஸ்ட் டைம் வந்து டேட்டா கலெக்ட் பண்ணுறது, அதனால தான் தப்பு பண்ணியிருப்பான் போல இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப குத்தலாகவே பேசிகிட்டு இருப்பாங்களா. ஆக்சுவலி இவங்க இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்லி தான் நம்ம ஃபேங் வந்து கூட்டு வந்திருப்பாங்க. இவன் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம விஷயம் நிறுத்த மாட்டாங்க. ரூல்ஸ் படி உங்களுக்கு என்ன நடக்கும் தெரியாதா, அந்த மாதிரி வந்து பொய்யான அந்த ஃபினான்ஷியல் ரெக்கார்டெல்லாம் காட்டக்கூடாது, ஒரு டீம் ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி ஃப்ராடுத்தனம் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட ஸ்டாக் வந்து மார்க்கெட்டுக்கே வராது அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது இதெல்லாம் பார்த்தவங்கன்னா இந்த விஷயம் வந்து ரொம்ப ஓவராக போதே அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. உடனே நம்ம லீ தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இல்லை இந்த விஷயம் எங்களுக்கு முன்னைக்கே தெரியும், இருந்தாலும் வந்து இந்த விஷயத்தை வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியுன்றதுனால தான் அங்கே பெருசு படத்தில் இதை குடிச்சிட்டு வளரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே மேக்கப் பண்ணி விட்டுருவாங்க. உடனே டேரக்டர் ஃபேங்கும் இதை புரிஞ்சுக்கிட்டு, ஆமாம் நான் ஷெண்டுக்கு இவ ரீசெண்டாக ட்ரிப் போயிட்டு வந்தான், அதுலேருந்து அவள் அப்படி நடந்துக்கிறான், நீங்கள் ஷெண்டுக்கு என் அசிஸ்டண்ட்டை வந்து கடை வாங்கி கூட்டிகிட்டு போயிட்டு ஏன் தான் இந்த மாதிரி எடுத்து வச்சு கூப்பிட்டு வந்திருக்கீங்களோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி இவ குடிச்சிட்டு பேசுகிற மாதிரியே எல்லாருமே பேக்கப் பண்ணி முடிச்சிருவாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம லியா நோட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்து கடுப்பாக தான் இருக்கும். இருந்தாலுமே இந்த விஷயத்தை வந்து இன்னும் பெருசுப்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்போதைக்கு எதுவும் பேச மாட்டாங்க. இருந்தாலும் மூஞ்சி தூக்கி தான் வச்சுருப்பாங்களா. இதெல்லாம் நோட் பண்ண வாங்க என்ன பண்ணுவான் அப்படின்னா, லியா தனியாக கூப்பிட்டு வந்து சாரி கேட்பா. சாரி என்னால் தான், அவள் ஆக்சுவலி நான் உன்ட்ட சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன், அவள் தான் என்னோட எக்ஸாம் பிரேக்கப் பண்ணனால தான் இந்த மாதிரி ஆகிப்போச்சு, என்னால் தானே உன்னோட கம்பெனியில் இஷ்யூ ஆகுது அப்படின்னு சொல்லும்போது நம்ம லியாவுக்கு வந்து கடுகடுன்னு தான் இருக்கும். இருந்தாலும் உள்ளுக்குள்ள வந்து இவ்வளோ கடுகடுன்னு இருந்தாலும் வெளியில் வந்து எதுவுமே நடக்காத மாதிரி பரவாயில்லைங்க பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூலாகவே ஹேண்டில் பண்ணிகிட்டு இருப்பாள். இது மட்டும் இல்லாமல் இந்த லியா பொண்ணு என்ன பண்ணும் அப்படின்னா டேரெக்டாக போயிட்டு நம்ம ஹீரோயினை வந்து மீட் பண்ணுவாங்க. மீட் பண்ணிட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து பர்சனலே ப்ரொஃபஷனலே போட்டு குழப்பிக்காதீங்க, அவர் என்னதான் இருந்தாலும் இப்போ உங்களுக்கு வந்து கமெண்ட் கொடுக்குற நிலைமையில் இருக்காங்க, அவரோட பொசிஷன் பார்த்து நீங்கள் பேசுங்க, பர்சனல் லைஃப்பை வந்து இதில் கொண்டுகிட்டு வராதிங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஷியா வந்து அமைதியாக இருக்க மாட்டாங்க. ஏங்க என்னோட வேலை என்ன அப்படின்றது எனக்கு தெரியும், நான் ஒன்றும் தப்பாக ஒன்றும் பேசலையே, அவர் ஒரு தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்றப்ப ஒரு அனாலிசிஸ்டாக அதான் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கராக என்னோட வேலை என்னமோ அதுதான் நான் பார்த்துருக்கேன், நான் எதுவும் தப்பு பண்ணலையே, அவர் தப்பு பண்ணுறது நான் எடுத்து கூட சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களோட பாய் ஃப்ரெண்டுக்கு வந்து எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத டீச் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நோஸ்கட் பண்ணுற மாதிரியே பேசிடுவாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே பார்க்க அந்த லியா பொண்ணுக்கு வந்து கடுப்பாக இருக்கும். கொஞ்சம் கூட நம்மளை மதிக்க மாட்டேன்லே அப்படின்ற மாதிரி சொல்லி தான் பார்த்துட்டு இருப்பாளாம். அப்போ நம்ம ஷியா போகும்போது ஒரு அட்வைஸும் பண்ணுவாங்க. நேற்று வரைக்கும் என்னைய வந்து தங்கமாக தாங்கினவே திடீர்னு ஒரு ஆள் வந்துட்டாங்க அப்படின்றப்ப தகரத்தோட மோசமாக என்னை தூக்கி போட்டு போயிட்டான், அந்த நிலைமை உங்களுக்கு வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், பார்த்து இருந்துக்கோங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் வாழ்க்கையில் எல்லாமே ஸ்மூத்தாக போகும்னு சொல்ல முடியாதுல்ல, ஒரு சில கட்டத்தில் எல்லாம் சொதப்புற மாதிரி இருக்கும்ல, என்ன பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு பொறுக்கி பையில என் லைஃப்பில் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே மீட் பண்ணிட்டேன். யாருக்கு தெரியும் ஒவ்வொருத்தவங்க லைஃப்பில் எந்த டயத்தில் அவங்க மீட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்து கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நல்லா நோஸ் கட் பண்ணுற மாதிரியே பேசி விட்டு அங்கேருந்து போவா. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது ஷியா வந்து எப்பயுமே ஒரு நல்ல பொண்ணு, இந்த மாதிரி பிரச்சனைனா பண்ண மாட்டாளே, எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர் ஃபேங் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட அசிஸ்டண்ட்டை வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. அப்போ தான் தெரிய வரும் இந்த மாதிரி ஷியாவுக்கும் வாங்கும் இடையில வந்து முன்னாடி வந்து லவ் போயிட்டு இருந்துச்சு, இப்போ ரீசெண்டாக பிரேக்கப் பண்ணியிருக்காங்க, அது கல்யாணம் வரைக்கும் போயிட்டு ஸ்டாப் ஆயிருக்குன்னு தெரிஞ்சுட்டு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதான் கதையா அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்குவாங்க.
அது மட்டும் இல்லாமல் வாங்க வந்து பணத்துக்காக தான் அந்த லியா பொண்ணு வந்து மேரேஜ் பண்ணிக்க போகிறான்ற விஷயங்கள் எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சு போச்சுல்ல. அப்போ அசிஸ்டன்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒருவேளை ஷியா வந்து பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ப்ராஜெக்டில் தேரணும் ட்ரை பண்ணுறாலோ என்னமோ அப்படின்ற மாதிரி சொல்லும்போது டேரக்டர் ஃபேங் எப்படியும் இருக்கலாம், ஆனால் இப்போதைக்கு அதுக்கு சான்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது, பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, எப்படியும் நமக்கு பிரச்சனை வராமல் இருந்தால் போதும்பா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு விட்டுருவாங்க. இதெல்லாம் அனலிசிஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு கம்பெனிக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம டேரக்டர் ஃபேங் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஷியா பிடிச்சி திட்டிகிட்டு இருப்பாங்க. உன்னால் ஒரு விஷயத்தை எப்படி ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணணும் தெரியாதா, போகிறதுக்கு முன்னாடி படித்து சொல்லி தானே உன்னை கூட்டிகிட்டு போனேன், அங்கே போய் ஒரு சின்ன இன்டர்ன் பண்ணுற தப்பை கூட மோசமாக பண்ணி வச்சுருக்கேன், இன்டர்ன் கூட இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ண மாட்டாங்க, நீ ஏன் இந்த மாதிரி பண்ணியிருக்க, ரொம்ப இன்ரெஸ்பான்சிபிளாக வந்து நீ நடந்துக்கிட்டேன், இந்த மாதிரி நீ பிஹேவ் பண்ணதுனால முக்கால்வாசி என்னை முழுசுமே நம்ம ப்ராஜெக்ட் வந்து கையை விட்டு போயிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சத்தம் போட்டு விடுவாங்க. ஸோ இதெல்லாம் கேட்கும்போது ஷியாவுக்கு ரொம்ப மனசு கஷ்டம் இருக்குமா, அதெல்லாம் அழுதுகிட்டே இருப்பாங்க. சாரி மேடம், என் மேலே தான் தப்பு, எனக்கு புரியுது, நான் வேணா வந்து சாரி லெட்டர் எழுதி கொண்டு வந்து கொடுக்கவா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவங்க வந்து முறைச்சிட்டு இருப்பாங்களா, ப்ளீஸ் மேடம் ப்ளீஸ் ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப கெஞ்சி கேட்டுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி இவங்க சிட்டிசன் இருக்கு இந்த டைம் பார்த்து ஆல்ரெடி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம நோட் பண்ணியிருப்பார்ல, ஆனால் ஒரு பேக் நிறையா வந்து ஆப்பிள் கொண்டு வந்து நம்ம ஃபேங்க்கு வந்து கொடுப்பாங்க, இது வந்து கிஃப்ட்டு, நான் வெளியே போயிட்டு இருக்கும்போது வாங்கிட்டு வந்தேன், அது மட்டும் இல்லாமல் என்னோட அசிஸ்டன்ட் வந்து இப்போ ரொம்ப ஒர்க் இருக்கிறனால வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண முடியாதமா இருக்கான், ஆனால் உங்கள் ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஸ்டாஃபை கடை வாங்கிட்டு போகிறதா வந்தேன், ஸ்பெஷல் அசிஸ்டண்ட் மாதிரி, ஷியாவை கூப்பிட்டுக்கவா அப்படின்னு கேட்கும்போது ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபேங் அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஏன்னா இப்போதைக்கு இவ்வளோ கம்பெனியில் வச்சுருந்தோம்னு நமக்கு சிக்கல், இவங்க கூட போனோம் அப்படின்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக தானே இருக்கும், ஏன்னா எல்லாம் ஒரே ப்ராஜெக்ட் பண்ணுறாங்கன்றதுனால அனுப்பி விட்ருவாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஜூனை தான் காட்டுவாங்க. அவன் வந்து தாங்கியோவை பார்க்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவான்னா, ஆஃபீஸ்க்கே வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துடுவான். அவன் வந்து ஒவ்வொரு தடையும் கூப்பிட்டு விட்டுட்டு இருப்பான், ஆனால் வரமாட்டாங்களா, அங்கே இருக்க செக்யூரிட்டி இதெல்லாம் நோட் பண்ணுவாங்க, இவன் என்ன டிஃப்ரெண்ட்டான ஆளாக இருக்கான், ஃபுல்லாக அங்கேயே சுற்றிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு, டே தம்பி இங்கேனா நிற்கக்கூடாது போ அப்படின்ற மாதிரி மிரட்டுவார். இல்லை எனக்கு வந்து தெரிஞ்சவங்க இருக்காங்க வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கேயே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்பான். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ கீழே தானே ஸ்பெஷல் அசிஸ்டண்ட்டாக வேலை பார்க்க போகிறாங்க, ஆனால் அவங்க ஆஃபீஸ்க்கு போயிருப்பாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஹீரோயின் ரொம்ப வேலை வாங்குவாங்க, ஒரு காஃபியை கூட 10 தடவை போட சொல்லுவாங்களா, சின்ன வேலையிலேருந்து பெரிய வேலை வரைக்கும் எல்லாமே நம்ம ஹீரோயின்கிட்டையே அப்படி கொடுத்து வந்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவார். அது நம்ம ஹீரோயின்லாம் செம்ம கடுப்பாக இருக்கும், காஃபியை வந்து எதுக்கு குடிக்கிறோம், தூக்கமே வரக்கூடாது அப்படின்றதுக்காக குடிக்கிறோம், ஆனால் இவர் எப்படி காஃபி போடணும்னு எடுக்கிற லெக்சருக்கே நமக்கு தூக்கம் வந்துடும் போல இருக்குது, இந்த அளவுக்கு நம்மளை போட்டு பாடாப்படுத்துகிறாரே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே திட்டிக்கிட்டே தான் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி பார்த்தாலாம் முடிச்சுட்டு வெளியில் ஒரு திங்ஸ் வாங்குறதுக்காக வருவாங்களாம். அப்போ வந்து நல்லா மழை பெஞ்சிட்ருக்கும். அப்படி பெஞ்சிட்ருக்கும்போது அப்போ எதேச்சியாக வந்து வாங்கியும் அந்த லியா பொண்ணையும் பார்ப்பாங்க. அந்த டைம் லியா பொண்ணோட சூலேஷ் வந்து கலந்துருக்குமா, உடனே இதை பார்த்து வாங்கி என்ன பண்ணுவா அப்படின்னா, வேகமாக கீழே குனிஞ்சு மண்டி போட்டு அந்த ஷூலேஷை வந்து அழகாக வந்து டைப் பண்ணி விடுவானா. இதை பார்க்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு என்னென்ன ஞாபகம் வரும் அப்படின்னா, பாஸ்டில் அவங்க 2 பேர் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்பாங்களே, அப்போ இதே மாதிரி தான் இவளோட சூலேஸ் வந்து கலந்துருக்கும், அவன் வந்து கட்டி விட்டுருப்பான், ரொம்ப கேர் பண்ணி பார்த்துருந்துருப்பான். இதை பார்க்கும்போது அப்படியே அவன் மனசு உடைஞ்சு போய் அழுக ஆரம்பிச்சிருவான். ஏன்னா நம்மளை வந்து ஒருத்தன் கேர் பண்ணி பார்த்தவன் இப்போ அதே ஒரு விஷயம் நம்ம கண்ணு முன்னாடி இன்னொரு பொண்ணுக்கு பார்க்குறப்ப வலிக்கும்ல, அந்த வழியை அவளால் தாங்கிக்க முடியாது, ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் தான் அவளுக்கு வந்து ரியலைஸ் ஆகும், இப்போ வந்து அவன் நம்மளோட பாய் ஃப்ரெண்ட் இல்லைல்ல, அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் தானே, நமக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சர் தானே, நம்ம ஏன் இந்த மாதிரி நினைக்கிறோம், நம்ம மூவ் ஆன் ஆகி போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் சீரியஸாக வந்து எடுத்துக்குவாங்க. இந்த விஷயம் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ வந்து நோட் பண்ணிடுவார். இப்போதைக்கு பெருசாக பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுருவார். அடுத்து கொஞ்சம் நேரம் கழிச்சு என்னதான் இருந்தாலும் அவள் ரொம்ப அப்செட்டாக இருக்காள, அவளை கம்ஃபர்ட் பண்ணுற மாதிரி பேசுவாங்க. உன்னோட எக்ஸுக்கு வந்து நீ ஒருத்தே கிடையாது தெரியுமா, ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அவன் ரொம்ப மோசமானவை, பொறுக்கி ஏமாத்துக்காரன், அப்படிப்பட்ட ஒருத்தன் வந்து உன் வாழ்க்கையில் எதுக்கு இருக்கணும், நீ ரொம்ப நல்ல பொண்ணு, அதனால் வந்து இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாத, உன்னோட லைஃப்பில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும், நீ ஏமாறவே கூடாது அப்படின்னா நீ எமோஷனல்ஸை வந்து உன்னை வந்து கண்ட்ரோல் பண்ண விடாத, நீ உன்னோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணு. அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் நமக்கு துரோகம் பண்ணாமல் ஒன்று இருக்குது அப்படின்னா அது நம்மளோட உழைப்பு மட்டும்தான். இப்போ இல்லைனா கூட உனக்கு பின்னாடி வந்து அதுக்கான பலன் வந்து கிடைக்கும், ஆனால் அதை மட்டும் நீ கான்சன்ட்ரேட் பண்ணு, ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணு. இப்போ நான் வந்து உன்னை அவங்களோட ஆஃபீஸ்லேருந்து என்னோடய ஆஃபீஸ்க்கு ஒன்று கூப்பிட்டு வந்திருக்கேன், நீ என்னோட ஸ்பெஷல் அசிஸ்டண்ட்டு, நீ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிவிட்டு என்கிட்ட என்னென்ன கற்றுக்கலாமோ அதை கற்றுக்க ட்ரை பண்ணலாம்ல, நீ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க மாட்டேன், ஒரு விஷயம் அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாத்தையும் நீ ஆப்பர்ச்சுனிட்டியாக பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்பவே என்கரேஜ் பண்ணுற மாதிரி பேசுவாங்க. இந்த விஷயம்லாம் கேட்கும்போது தான் நம்ம ஷியாவுக்கு வந்து ஓகே இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிக்கலாம், நம்ம கற்றுக்கணும், நம்ம லைஃப்பில் முன்னேறணும் அப்படின்ற
அப்படின்ற மாதிரி சொல்லி டிசைட் பண்ணிவிட்டு இதுக்கு மேற்பட்ட அந்த பெருசாக வந்து அந்த வாங்கோட விஷயத்தை வந்து நம்ம தலையிடக்கூடாது, அது கண்டுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி முடிவு பண்ணுவாங்க. அடுத்த அன்றைக்கி சாயங்காலம் தான் காட்டுவாங்க. ஷியா ஆல்ரெடி வந்து மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. யார் கூடனா ஜின்யா கூட. ஜின்யா என்ன பண்ணியிருப்பா அப்படின்னா அவளோட பாய் ஃப்ரெண்டையும் கூட கூட்டிகிட்டு வந்திருப்பான். இப்போல்லாம் இவங்க வந்து சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா. அப்போ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஜின்யா சொல்லுவாள், இந்த மாதிரி எனக்கு முன்னாடியே தெரியும்ப்பா, அவன் வந்து லவ் பண்ணுறது வந்து எஸ்கெச் குரூப்போட சேர்மனோட பொண்ணுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்ட் நீ இன்வால்வ் ஆக போகிற அப்படின்றது தெரிஞ்சுமே நாங்கள் வந்து சொல்லாமல் இருந்ததுக்கான காரணம் நீ வந்து இவ இருக்கா அப்படின்றதுக்காக முட்டாள்தனமாக உன்னோட வேலையை விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக தான். என்னை வந்து தப்பாக நினச்சிக்காத அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் என்ன சுச்சுவேஷனில் சொல்லியிருப்பீங்கன்றது எனக்கு புரியுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஷியாவை சொல்லுவாங்களாம். அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது என்ன விஷயம்னு கேட்கும்போது இந்த மாதிரி நானும் இவனும் அஃபீஷியலாக கப்பல் ஆகிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதே இப்போ நடந்துச்சு சொல்லவே இல்லை, எங்கள்லாம் கூப்பிடவே இல்லை அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஆக்சுவலி என்ன தெரியுமா நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜின்யாவோட பாய் ஃப்ரெண்ட் தான் சொல்ல ஆரம்பிப்பான். இந்த மாதிரி ப்ரொபோசல் பண்ணுறதுக்காக இவன் என்ன பண்ணியிருப்பான், பார்க்கில் வந்து ட்ரை பண்ணியிருப்பானே. ட்ரை பண்ணிட்டு வந்து வீட்டில் வந்து பாத்ரூமில் அந்த ரிங்கெல்லாம் வச்சுட்டு குளிச்சுட்டு இருந்திருப்பான். அந்த டைம் இவ ரிங்கை பார்த்துட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட விஷயம், அதுக்கப்புறமேட்டுக்கு அப்பயே டேரெக்டாக வந்து சொல்லிவிட்டு இந்த மாதிரி உனக்கு ப்ரப்போஸ் பண்ணி வீடியோ காட்டினது அதெல்லாம் சொல்லிவிட்டு இந்த மாதிரி காமெடியாக தான் எங்களோட ப்ரொபோசல் முடிஞ்சு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இந்த விஷயம்லாம் கேட்டு நம்ம ஷியா வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருவா. ரொம்ப தான்ப்பா பண்ணியிருக்கீங்க, நீங்கள் ஒரு ப்ரொபோசலை கூட நீட்டாக பண்ண மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. இதுக்கு மேற்பட்டு இவங்க 2 பேர் கப்பிள்ஸ் ஆகிட்டாங்கல்ல, அதான் அடுத்து மேரேஜ்லாம் பண்ணிக்கலான்ற ஐடியாவில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த டாப்பிக்கெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படி பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த ஜின்யாவோட பாய் ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவார் அப்படின்னா, உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். எங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த எஸ்கெச் குரூப்பில் வந்து ஃபினான்ஷியலாக வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். ஏன்னா அவங்க வந்து எங்கள் குரூப்புக்கும் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு மேலே எங்களோட குரூப்பும் வந்து கொஞ்சம் லாஸ்ட்டில் தான் போயிட்டுருக்கு. ஃபினான்ஷியல் ரவுண்டு போனால் கூட எங்கள் குரூப் வந்து தாக்கு பிடிக்காது, பார்க்கலாம். ஆனால் இப்போ வரைக்கும் எங்கள் குரூப் வந்து அந்த ஓரளவுக்கு ஸ்டேபிளாகி போனதுக்கான காரணம் வந்து எஸ்கெச் குரூப்போட சேர்மன் தான். போக போக தான் என்ன ஆகும்னு தெரியும், பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க சைடு ஏன் வந்து இவங்க வந்து எஸ்கெச் குரூப்புக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கான ரீசன் சொல்லுவாங்க. அதுக்கு ஷேயா சொல்லிடுவான், ஒவ்வொருத்தவங்க ப்ராஜெக்ட் ஒவ்வொரு மாதிரி. இந்த ப்ராஜெக்டில் வந்து நான் பெருசாக தான் இன்டர்ஃபியர் ஆக போகிறதுனா இல்லை, ப்ராஜெக்டில் என்ன பண்ணுறாங்கன்னு அப்படின்றத மேலதிகாரிகள் தானே முடிவு பண்ணுவாங்க. மோஸ்ட்லி இது மூலமாக எதுவும் ஃபினான்ஷியலாக லாஸ் ஆகாமல் தான் பார்த்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்து இப்போ தான் இவங்க ஸ்பேஸ் இருக்காங்களே மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அதான் எப்போ வந்து மேரேஜ் வைக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டீஸ் பண்ணிட்டு ஒருத்தர் என்ன அப்படின்னா இனிமேற்பட்டு நம்மளோட வாழ்க்கையில் வந்து நம்ம சந்தோஷமாக போகணும், நம்மளோட ஃப்யூச்சர் சூப்பராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபுல்லாகவே வந்து ஷேர் பண்ணிவிட்டு ட்ரிங்க்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதோட என்ன ஆகுது அப்படின்னா இந்த எபிசோட் வந்து முடியுது. அடுத்து என்ன ஆகுன்றதை அடுத்த வர எபிசோடுகளில் வந்து பார்க்கலாம்.